Hello students, welcome to DK Math Tutorial Center. இப்போ நம்ம பார்க்க போகிறது சாப்டர் 8ல் எக்ஸசைஸ் 8.4ல் 11th சம் பார்க்க போகிறோம்ப்பா. இப்போ ஒரு டவுனில் மொத்தம் 8000 பீப்புள் இருக்கிற ஒரு டவுன் இருக்குது. ஸோ 8000 பீப்புள்னு டோட்டலாக அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்போனா சாம்பிள் ஸ்பேஸ் என்ன பேஸோட வேல்யூ 8000. அப்புறம் அந்த 1300 ஆர் ஓவர் 50 இயர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது 50 வயசுக்கு மேலே உள்ள பீப்புளோட கவுண்ட் வந்து 1300. ஸோ அதை வந்து லெட் ஏ பி த ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் பீப்புள் ஓவர் ஏஜ் 50 இயர்ஸ்ன்னு எழுதிட்டு என் ஆஃப் ஏன்னு போட்டு இந்த 1300 வேல்யூ எழுதிடணும். அதை வச்சு ப்ராபர்ட்டி கண்டுபிடிக்கணும். பி ஆஃப் ஏஸ்க்கு என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ் போட்டு எழுதிடணும். அப்புறம் அடுத்த ஸ்டெப் வந்து என்னென்னா, அடுத்த ஒரு கண்டிஷன் என்ன அடுத்த ஒரு கொஸ்டின் என்ன அடுத்த ஒரு கிவன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3000 ஆர் ஃபீமேல்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போனா ஃபீமேல்ஸ் வந்து 3000 பேர் வந்து இருக்காங்க. மொத்தம் 8000 பேர் பீப்புளு. அந்த 8000 பேர் பீப்புளில் 3000 வந்து ஃபீமேலு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஃபீமேல் கவுண்ட் வந்து 3000 இல்லையா, அதை வந்து என் ஆஃப் பி ஈக்குவல் டு 3000 எழுதுகிறோம். இதுக்கு வந்து ப்ராபர்ட்டி கண்டுபிடிக்கணும். பி ஆஃப் பி ஈக்குவல் என் ஆஃப் பி பை என் ஆஃப் எஸ்ன்னு போடணும். ஸோ இதை வந்து 3000 போட்டு என் ஆஃப் எஸ் வேல்யூ 8000 போடணும். அப்புறம் 30% ஆஃப் ஃபீமேல்ஸ் ஆர் ஓவர் 50 இயர்ஸ்ன்னு போடணும். அதாவது கிவன் கொடுத்துருக்காங்க 30% ஆஃப் ஃபீமேல்ஸ் ஆர் ஓவர் 50 இயர்ஸ். அதாவது ஃபீமேலில் ஒரு 30% பேர் வந்து 50 வயசு மேலே உள்ள ஃபீமேல்ஸ் இருக்காங்க. ஸோ இது வந்து எப்படி எழுதுனோம்னா 30% வந்து 30% இன்ட்டுன்னு போட்டு மொத்தம் 3000. இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா 3000 ஃபீமேல்ஸு. ஸோ டோட்டல் மொத்தமாக 3000 ஃபீமேல்ஸ் வந்து 8000 பீப்புள் இருக்கிற டவுனில் ஃபீமேல் மட்டுமே 3000 பேர் கிட்டக்க 3000 பேர் இருக்காங்க. அந்த 3000 பேரில் 30% பேர் வந்து 50 வயசு மேலே உள்ளவங்க. அதனால தான் 30% இன்ட்டு 3000 போடுறோம். ஸோ 30% 50 வயசு மேலே உள்ளவங்க இருக்காங்க. மொத்தம் ஃபீமேல் கவுண்ட் வந்து 3000. ஸோ அதனால் இந்த ஃபார்மேட்டில் போட்டு இதை வந்து ஏ இன்டர்செக்ஷன் பின்னு போடுறோம். ஏன்னா ஏ இன்டர்செக்ஷன் பின்னு ஏன் எழுதுகிறோம்னா இங்கே வந்து ஃபீமேலும் 50 இயர்ஸ் மேலே உள்ள ஃபீமேலோட கவுண்ட்டு கேட்டிருக்காங்க. அதனால தான் ஏல வந்து என்ன இருக்குது, 50 இயர்ஸ் மேலே உள்ள பீப்புள் கவுண்ட் வந்து இருக்குது. பியில் என்ன இருக்குது, ஃபீமேல் எத்தனை பேர் இருக்காங்கன்னு இருக்குது. ஸோ அது ரெண்டையும் காமனாக இங்கே எழுதுகிறோம். ஸோ காமனாக இன்டர்செக்ஷன் போட்டு எழுதுகிறோம். ஸோ அதனால் 30% இன்ட்டு 3000 போடுறோம். ஸோ 30% எப்படி எழுதலாம், 30 டிவைடட் பை 100ன்னு போடுறோம். இன்ட்டும் போட்டு 3000 எழுதுகிறோம். இதை வந்து கேன்சல் பண்ண 900ன்னு வரும். ஸோ என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பியோட வேல்யூ 900 இங்கே எழுதிருங்க. என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி விச் இஸ் ஈக்குவல் டு 900. நான் நீட்டாக எழுதலை, இன்னொரு தடவை எழுதுகிறேன் அடித்து. ஸோ என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பியோட வேல்யூ 900 இங்கே எழுதிருங்க. நான் இங்கே எழுதியிருக்கேன் அடுத்த பேஜில் பாருங்கள். ஸோ என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பியோட வேல்யூ 900ன்னு போட்டிருக்கேன். அப்புறம் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பியோட பை என் ஆஃப் எஸ் இது ஃபார்முலா படி எழுதிருங்க. ஸோ என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பியோட வேல்யூ 900 இங்கே போட்டுருங்க. என் ஆஃப் எஸோட வேல்யூ 8000 இங்கே போட்டுருங்க. ஸோ இதை வந்து பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பியோட வேல்யூ இங்கே எழுதி வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு ஃபார்முலா என்னது, பி ஆஃப் ஏ யூனியன் பி இஸ் ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. ஸோ இதுதான் ஃபார்முலா. அந்த ஃபார்முலா அப்படியே இங்கே எழுதிட்டு ஸோ பி ஆஃப் ஏ யூனியன் பியோட பி ஆஃப் ஏ யூனியன் பியை வந்து இங்கே எழுதிட்டு பி ஆஃப் ஏ இருக்கு இல்லையாப்பா, அந்த பி ஆஃப் ஏட வேல்யூ இங்கே இருக்கு இல்லையா. ஸோ இதை வந்து இங்கே போடுங்க. அதுக்கப்புறம் பி ஆஃப் பி இருக்கு இல்லையாப்பா, பி ஆஃப் பிக்கு பதிலாக அந்த பி ஆஃப் பி இந்த வேல்யூ இருக்கு இல்லையா, இதை வந்து இங்கே போடுங்க. அதுக்கப்புறம் மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. ஸோ பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பியோட வேல்யூ இங்கே இருக்கு இல்லையா, இந்த வேல்யூ வந்து இங்கே எழுதிடுங்க. ஸோ கீழே காமனாக 8000ன்னு வேல்யூஸ் இருக்குது. ஸோ அதை காமனாக 8000 சிங்கிள் 3 வேல்யூவாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து காமனாக ஒரே ஒரு வேல்யூவாக எடுத்து எழுதிடுங்க.
அப்புறம் 1300 ப்ளஸ் 3000 ஆட் பண்ணால் 4300 வரும். அதோட 900 மைனஸ் பண்ணால் 3400 வரும். இது ரெண்டையும் நம்ம கேன்சல் பண்ணணும். இந்த 2 ஜீரோ கேன்சல் பண்ணிடணும். அதுக்கப்புறம் 34/80 வரும். ஸோ இதை கேன்சல் பண்ணணும். 240 2 டேபிளில் 40 வரும். 2 1s are 2 ரிமைண்டர் 7 சாரி இங்கே 20 போட்டு இது வந்து 40. ஸோ 17/40 தான் ஆன்சர். ஸோ 17/40 தான்ப்பா ஆன்சர். ஸோ நான் பாக்ஸ் போட்டு எழுதிடுறேன். 17/40 which is equal to ஆன்சர். இந்த மாதிரி ஆன்சர் எடுத்து எழுதிருங்க. இந்த கொஸ்டின் வாட் இஸ் த ப்ராபர்ட்டி that they chosen கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இந்த ஃபுல் சென்டென்ஸை அப்படியே எழுதிட்டு இந்த ஆன்சர் 17/40 எழுதிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.